ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் ரவி கலர்ஸ் புதிய மாடல் குர்தீஸ், குர்த்தி செட், சூப்பரான காட்டன் பேண்ட், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட் வகைகள் கிடைக்கும். விதவிதமான துப்பட்டாக்கள், டிசைனர் துப்பட்டாக்கள், ஸ்டால்களும் வாங்கிட வாருங்கள். சாரி ஷேப்வேர், டம்மி ஷேப்வேர்கள், நைட்டிகள், நைட் சூட்கள், டி ஷர்ட், ட்ராக் பேண்ட், மெட்டர்னிட்டி வியர்ஸ் மற்றும் அனைத்து முன்னணி பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். உங்களை அன்போடு அழைக்கிறது ரவி கலர்ஸ். ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். எண் 275 மற்றும் 277 நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. செல் 99431186. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406662 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். சேந்தனத்தம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழா. சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் உட்பட திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். புதுவையில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர். கலவரம் செய்து பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தது உள்ளிட்ட காரணங்களால் நடவடிக்கை. சீர்திருத்த பள்ளியில் இருந்து தப்பிச் சென்ற சிறுவர்கள். காட்டுப்பகுதியில் மறைந்திருந்தவர்களை குண்டுக்கட்டாக பிடித்து சென்ற காவல்துறையினர். அடுத்த ஆண்டு முதல் புதிய விருந்தோம்பல் முதுகலை படிப்பு தொடங்கப்படும். புதுவை பல்கலை துணைவேந்தர் தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. பெண்களுக்கான அனைத்து விதமான குர்தாஸ், ஓபன் டாப்ஸ், வெஸ்டர்ன் டைப் டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், நைட் ட்ரெஸ், ஆண்களுக்கான ஃபார்மல் ஷர்ட், கேஷுவல் ஷர்ட், டி ஷர்ட், மென்ஸ் டெனிம், காட்டன் பேண்ட், ஃபுல் சைஸ் டி ஷர்ட், குர்தா செட், ட்ராக் பேண்ட்ஸ், ஷார்ட்ஸ்னு எல்லாமே இருக்கு. அப்புறம் உங்க வீட்டு செல்ல குட்டீஸ்க்கு அழகழகான ஃப்ராக்ஸ், ஷர்ட்ஸ், டி ஷர்ட், ஜீன்ஸ் பேண்ட்னு எல்லாமே எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ். இன்னும் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷூஸ் கூட இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், தி ஃபேமிலி ஃபேஷன் டெஸ்டினேஷன், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். சேந்தனத்தம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் சேந்தனத்தம் கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ துர்க்கை அம்மன், ஸ்ரீ காத்தவராயன் ஆகிய பரிவாரங்களை கொண்டுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய நிகழ்ச்சியானது சனிக்கிழமை பல்வேறு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக பிப்ரவரி 22ஆம் தேதி காலை மங்கள இசை, விக்னேஸ்வர பூஜை, 2ஆம் கால யாகசாலை பூஜை ஆரம்பம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து யாத்ரா தானம், கடம் புறப்பாடு நடைபெற்ற விமான கோபுரம் மகா கும்பாபிஷேகம் முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் சரவணகுமார் தலைமையில் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் மகா கும்பாபிஷேகமும் தீப ஆராதனையும் காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் சரவணகுமார் ஆலயத்தில் பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சேந்தனத்தம் கோவில் நிர்வாகிகள், திருப்பணி குழுவினர், கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு மகா கும்பாபிஷேக விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகிகள் தலைவர் ராமலிங்கம், நிர்வாகிகள் முருகையன், ஆறுமுகம், தேவநாதன், சரவணன், அண்ணாமலை மற்றும் ஊர் இளைஞர்கள் பார்த்தசாரதி, பாண்டியன், ரகு, ஜவஹர்
ஊர் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரியில் நடைபெற்ற உருவ பொம்மை எரிப்பு மற்றும் கல்வீச்சு தாக்குதல் சம்பவத்தின் எதிரொலியாக பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற ஏஐ மாநாட்டில் இளைஞர் காங்கிரசார் அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தை கண்டித்து நாடு முழுவதும் பாரதிய ஜனதா சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து புதுச்சேரியில் பாரதிய ஜனதா இளைஞரணி சார்பில் காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகம் முன்பு பிப்ரவரி 20 ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அங்கு திரண்ட பாரதிய ஜனதா இளைஞர் அணியினர் ராகுல் காந்தி காங்கிரசுக்கு எதிராக கோஷமிட்டு ராகுல் உருவ பொம்மையை எரித்தனர். இதற்கு பதிலடி தரும் வகையில் பிப்ரவரி 21 புதுச்சேரி காங்கிரசார் பாரதிய ஜனதா தலைமை அலுவலகம் அருகே எல்லைப்பிள்ளை சாவடியில் ஒன்று கூடி அங்கிருந்து பாரதிய ஜனதா அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்று பிரதமர் மோடி உருவ பொம்மையை எரித்தனர். இதில் பாரதிய ஜனதா காங்கிரசார் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் இருதரப்பினரும் கல்வீசி தாக்கிக் கொண்ட நிலையில் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி உட்பட 5 பேர் காயமடைந்தனர். தொடர்ந்து இருதரப்பையும் காவல்துறையினர் சமாதானப்படுத்தி அப்புறப்படுத்தினர். இந்நிலையில் புதுவை காங்கிரசார் மீது ரெட்டியார்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதன்படி புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு, மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன், சிலம்பரசன், ஹரிஹரன், சுரேந்தர் மற்றும் பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் மீது அனுமதியின்றி கூடுதல், பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்தல், அரசு ஊழியர்களை பணி செய்யப்படாமல் தடுத்தல், உருவ பொம்மை எரித்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் அரசு ஊழியர் மீது பணி செய்ய விடாமல் தடுத்தல் பிரிவு ஜாமீனில் வெளிவர முடியாதது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இதேபோல் காங்கிரஸ் அலுவலகம் முன்பு ராகுல் உருவ பொம்மையை எரித்த பாரதிய ஜனதா மாநில இளைஞரணி தலைவர் ஆடலரசன், நிர்வாகிகள் மகேந்திரன், தமிழரசன், அமல்ராஜ், விக்ரம், கோகுல் காந்தி, அபிதோ ஜெயின், பாரத் சர்மா, பாலாஜி, அருள், தமிழ்செல்வன் உள்ளிட்டோர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சீர்திருத்த பள்ளியில் இருந்து ஆஷா பிளேடை பயன்படுத்தி தப்பி சென்ற சிறுவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்து மீண்டும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். புதுச்சேரி பாகூர் பகுதியில் பள்ளி சிறுமியை கடந்த மாதம் வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்திய வழக்கில் பாகூர் பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஆகாஷ் என்பவரை போக்சோ வழக்கில் கைது செய்து பாகூர் காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய 2 சிறுவர்களை அரியாங்குப்பம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். இந்நிலையில் 2 சிறுவர்களும் சிறுவர் சீர்திருத்த பள்ளி செக்யூரிட்டி அறையில் இருந்த ஆஷா பிளேடை திருடி சென்று ஜன்னல் கம்பியை அறுத்து துண்டித்து அதிகாலையில் தப்பி சென்றுள்ளனர். இதுகுறித்து சிறுவர் சீர்திருத்த பள்ளி அதிகாரிகள் கொடுத்த புகாரின் பேரில் அரியாங்குப்பம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 2 சிறுவர்களையும் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் பாகூர் பகுதியில் வயல்வெளியில் பதுங்கியிருந்த இருவரையும் காவல்துறையினர் பிடிக்க சென்றபோது காவல்துறையினரை கண்டதும் அவர்கள் அங்கும் இங்குமாக தப்பியோடி காவல்துறையினருக்கு ஆட்டம் காட்டியுள்ளனர். இதனிடையே சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக காவல்துறையினர் அவர்களை விடாமல் துரத்தி குண்டுக்கட்டாக இருவரையும் கைது செய்து மீண்டும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். புதுவை பல்கலைக்கழகத்தில் அடுத்த கல்வியாண்டு முதல் புதிய விருந்தோம்பல் முதுகலை படிப்பு தொடங்கப்படும் என துணைவேந்தர் தகவல் தெரிவித்துள்ளார்.
புதுவை பல்கலைக்கழகத்தின் சுற்றுலா ஆய்வுத்துறை சார்பில் வருடாந்திர தொழில் நிறுவன இடைமுக திட்டமான அகன்ஷாவை நடத்தியது. இந்த நிகழ்வில் 25க்கும் மேற்பட்ட தொழில்துறை தலைவர்கள், கல்வியாளர்கள், சர்வதேச பிரதிநிதிகள் மற்றும் மாணவர்களை ஒன்றுபடுத்தி சுற்றுலா, விருந்தோம்பல், பயண தொழில்நுட்பம், நிலைத்தன்மை மற்றும் அனுபவ சுற்றுலா போன்ற வளரும் போக்குகளை ஆராய்ந்து கல்வி தொழில்துறை உறவுகளை வலுப்படுத்தியது. இந்த நிகழ்ச்சியின் தொடக்க விழாவில் துறை தலைவர் CP வரவேற்றார். இணை பேராசிரியரும் நிகழ்வு ஒருங்கிணைப்பாளருமான ஷெர்ரி ஆப்ரஹாம் நோக்க உரை ஆற்றினார். தொடர்ந்து இயக்குநர் தரணிக்கரசு தலைமை தாங்கினார். மேலும் தலைமை விருந்தினராக மார்வெல் டூர்ஸ் நிர்வாக இயக்குநர் செஜோ ஜோஸ் கலந்து கொண்டு புதுமை மற்றும் நெறிமுறை நடைமுறைகள் குறித்த நுண்ணறிவுகளை பகிர்ந்து கொண்டார். மேலும் லாட்வியா வின் வித் சேம் பயன்பாட்டு அறிவியல் பல்கலைக்கழக பேராசிரியர் ஆக்னஸ் டேவிட்சோன் உலகளாவிய ஒத்துழைப்புகளை எடுத்துரைத்தார். தொடர்ந்து நிறைவு விழாவில் துணைவேந்தர் பிரகாஷ் பாபு தலைமை தாங்கி பல்வேறு நிறுவனங்களில் வேலைக்கு தேர்வு செய்யப்பட்ட இறுதி ஆண்டு MBA மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார். அப்போது பேசிய அவர், அடுத்த கல்வியாண்டு முதல் விருந்தோம்பல் மேலாண்மை புதிய முதுகலை படிப்பு தொடங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஒதியம்பட்டு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் மாசி மக தீர்த்தவாரியை முன்னிட்டு கொடியேற்ற விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு மகா பிரம்மோற்சவ திருவிழா வருகிற 2ஆம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு பிப்ரவரி 21ஆம் தேதி கொடியேற்றம் விழா நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாகனத்தில் வீதி உலா நடைபெறுகிறது. இதில் தினம்தோறும் ஒவ்வொரு வாகனம் என 2ஆம் நாள் ரிஷப வாகனத்திலும், 3ஆம் நாள் இந்திர விமான வாகனத்திலும், 4ஆம் நாள் முத்து பல்லக்கு வாகனத்திலும், 5ஆம் நாள் சந்திர விமானத்திலும், 6ஆம் நாள் யானை வாகனத்திலும், 7ஆம் நாள் சூரிய விமானம் சந்தன காப்பு நிலை மணி அலங்காரத்திலும், 8ஆம் நாள் குதிரை வாகனத்திலும் சுவாமி வீதி உலா மற்றும் திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. தொடர்ந்து 9ஆம் நாள் சிறப்பு திருமஞ்சனமும், 10ஆம் நாள் முக்கிய நிகழ்வாக சங்கராபரணி நதிக்கரையில் வடபுறத்தில் சுவாமி அதிகார நம்பி காட்சியுடன் மாசிமக தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் ஒதியம்பட்டு ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் 5 பேர் 81,000 ரூபாயை சைபர் மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் வீட்டில் இருந்தே பகுதி நேர வேலையாக அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக 30,000 ரூபாயை முதலீடு செய்து அதன் மூலம் வந்த லாபத்தை எடுக்க முயன்ற போது அது முடியவில்லை. அதன் பிறகே தான் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததை அவர் உணர்ந்துள்ளார். இதேபோல் பிள்ளையார்குப்பத்தை சேர்ந்த பெண் ஒருவர் 30,565 ரூபாயும், குருமாம்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவர் 11,600 ரூபாயும், லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் 6,899 ரூபாயும், சிவசக்தி நகரை சேர்ந்தவர் 2,500 ரூபாய் என மொத்தம் 5 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 81,564 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுச்சேரியில் இயங்கி வரும் கண்ணாடி தொழிற்சாலையில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அச்சு வடிவமைக்கும் இரும்பு மெட்டல்களை திருடி சென்ற அதே நிறுவனத்தில் பணிபுரிந்த 2 வடமாநில தொழிலாளர்களை சிசிடிவி காட்சிகளின் மூலம் அடையாளம் கண்டு காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி உசிறு தொகுதிக்குட்பட்ட தொண்டமாநத்தம் பகுதியில் தனியார் கண்ணாடி தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் இந்த மாதம் 18ஆம் தேதி அன்று உருக்கிய கண்ணாடியை அச்சு வடிவமைக்கும் 13 இரும்புகள் காணாமல் போயிருப்பதை அறிந்த நிர்வாகம் தொழிற்சாலையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் 2 வாலிபர்கள் அச்சு வடிவமைக்கும் இரும்பை தலையில் வைத்துக் கொண்டு தொழிற்சாலையின் பின்புறமாக தூக்கி செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தன. இதனையடுத்து அந்த காட்சிகளுடன் தொழிற்சாலையின் மேலாளர் சீனிவாசன் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அதில் இரும்புகளை திருடி சென்றது அதே நிறுவனத்தில் பணிபுரியும் வடமாநிலமான ஒடிசாவை சேர்ந்த ராகுல் மற்றும் ஆனந்த் என தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் செல்போன் எண்களை தடயம் செய்த காவல்துறையினர் அவர்கள் தங்களது ஊருக்கு தப்பி செல்வதற்காக செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் இருப்பதை அறிந்து அங்கு சென்று இருவரையும் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கடந்த 10 வருடங்களாக தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்தவர்கள் தங்களது ஊருக்கு சென்று வாழ்வதற்காக இரும்பை திருடி அதனை விற்பனை செய்துவிட்டு தப்பி சென்றதாக தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரும்பு மெட்டல்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். காக்காயன்தோப்பு பகுதியில் அமைந்திருக்கும் முத்துமாரியம்மன் கோவிலின் 48 நாள் மண்டல அபிஷேகத்தில் ஜீவா குடும்பத்தினர் ஏற்பாடு செய்த 20ஆம் நாள் பூஜையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காக்காயன்தோப்பு பகுதியில் அமைந்திருக்கும் முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்ததை முன்னிட்டு 48 நாள் மண்டல அபிஷேக பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. இதில் 20ஆம் நாள் விழாவில் ஜீவா குடும்பத்தினர் நடத்திய அபிஷேக பூஜையில் சிறப்பு அழைப்பாளராக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கனுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து ஊர் மரியாதை செய்யப்பட்டது. அதனையடுத்து அவருடைய ஆதரவாளருக்கும் ஊர் மரியாதை செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெரியவர்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உழவர் சந்தையில் புகுந்த 6 அடி நீள சாரை பாம்பை வனத்துறை ஊழியர் லாபகமாக பிடித்து வனத்துறையில் ஒப்படைத்தார். புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் பகுதியில் உழவர் சந்தை இயங்கி வருகிறது. இங்குள்ள 34ஆம் எண் கடையில் தேன்மொழி என்பவர் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். ஓய்வு நேரத்தில் காய்கறிகளை பெட்டியில் அவர் அடுக்க சென்றபோது 6 அடி நீள சாரை பாம்பு இருந்ததை கண்டு கூச்சலிட்டுள்ளார். இதனால் உழவர் சந்தையில் இருந்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். அங்கு வந்த வேளாண் அலுவலர்கள் பாம்பு இருப்பது குறித்து வனத்துறைக்கு தகவல் கொடுத்ததை அடுத்து வனத்துறை ஊழியர் கண்ணதாசன் விரைந்து வந்து உழவர் சந்தை கடைக்குள் பதுங்கியிருந்த 6 அடி நீள சாரை பாம்பை அரை மணி நேரம் போராடி லாவகமாக பிடித்து பாதுகாப்பாக கொண்டு சென்றார். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,600 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,870 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி மக்களின் பேராதரவுடன் 25ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்து வெள்ளி விழா காணும் ஏஎம்என் டிவியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அன்பார்ந்த நேயர்கள், விளம்பரதாரர்கள், கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.